என் அன்பு பிள்ளையே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், இதுவும் முடியவில்லை. ஆபத்தை உண்டாக்க நினைத்து முடியவில்லை. உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள். எனது அனுமதியின்றி என் குழந்தையாகிய உன்னை தொட முடியுமா? இதையெல்லாம் யார்தான் செய்வது? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை குழந்தையே. உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார். இதை தவிர எதிலுமே உனக்கு நம்பிக்கை இல்லை. உன் மனதில் இருக்கும் அழுக்குத்தான் அத்தனைக்கும் காரணம். முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கின்றேன். விரைந்து வா தங்கமே. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உனது காலடி இந்த ஷீரடி மண்ணை மிதிக்கின்றதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம், நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது இந்த சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் அவமானப்படுத்தும் போது இந்த சாயி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அனாதை என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. சாயப்பா உன் தந்தை என்பதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும்? எதற்காக அழுகின்றா? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை செய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து. உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து. யதார்த்தம் என்பதே உண்மை நிலையாகும். எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும். அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும். உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல். துணையாக நான் இருக்கின்றேன். வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன. அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயோ நானும் அவ்வாறு உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. தவறே செய்யாமல் வலிகளை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது சில உறவுகள் மீது நீ கொண்ட உண்மையான அன்பினால். கலங்காதே. நீ முடிந்தது என்கின்ற விஷயத்தை நான் தொடங்கி வைப்பேன். நீ தொடங்கிய விஷயத்தை நான் முடித்து வைப்பேன். ஏனென்றால் எல்லாம் என் செயல். அனைத்திற்கும் சூத்திரதாரி நானே. சிறிது காலத்தில் உன் பண பிரச்சனையை தீர்க்கின்றேன். நீ என்னை இடைவிடாது பூஜித்துக் கொண்டிரு. கடனை கூடிய விரைவில் அடைக்க நானே வழிகாட்டுகின்றேன் தங்கமே. மனிதர்கள் எவ்வளவு அழகாக மாறுவேடங்கள் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அவர்களை யார் என்று காட்டிக் கொடுத்து விடும். பொறு. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவு தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே? நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ? அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றா? அதைவிட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும்.
நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன். என் வாழ்வில் எனக்கு வருத்தம் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட மட்டும் தான் என்னால் முடியும் என்று புலம்பாதே குழந்தையே. கவலைப்படாதே. உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றியடைய நான் உன்னோடு கைகோர்த்து செல்லும் இடத்திற்கு வந்து முன் நிற்பேன். என்னை வணங்கிய உன்னை நான் என்றும் கரை சேர்த்து விடுவேன். கலங்காதே. உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அன்பு குழந்தையே, இனிமேல் நீ தொட்டதெல்லாம் துலங்கும். மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது. இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம். ஜெயம் உனக்கே. என் முன் தலை தாழ்த்தி வணங்கு. என் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை மலை போன்ற பாவங்களை அழித்து உனது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி நான் சீர்படுத்துவேன். நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நான் எந்த செய்தி அனுப்பினாலும் இது எனக்கில்லை, இது பொய் என்று கூறுகின்றார். துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் ஒருபோதும் பொய் பேசும் முதியவன் என்று நினைக்காதே. புரிந்து பேசு, சிந்தித்து செயல்படு. மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள். அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உயிராயிருந்தால் நம்மை உதறிவிடுவதும், உண்மையாயிருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும், விட்டு கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில். விட்டுக் கொடு, விருப்பங்கள் நிறைவேறும். தட்டிக் கொடு, தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசு, அன்பு பெருகும். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது குழந்தையே. அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடக்கும் வலிகளை யாரும் அறிவதில்லை. ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன். அனைத்தையும் சரி செய்வேன். கலங்காதே. தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே. ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும். அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும், இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும். தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். கலங்காதே. மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கின்றோம் என்பதல்ல வாழ்க்கை. நாம் எங்கே சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கை குழந்தையே. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீ உன் மனசாட்சிக்கு மட்டுமே நல்லவனாயிரு. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை உனக்கெதற்கு? தட்டி கொடு. அதுவும் முடியாத போது தள்ளி நில். விசித்திரமானது அன்பு. அதில் விழுந்திட்ட பிறகு மீண்டெழுவது மிகவும் கடினம் குழந்தையே. மகிழ்ச்சி வந்தால் சிரித்திடு, கவலை வந்தால் தூங்கிடு. அனைத்தும் சரியாகும். இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்று உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை. எதையும் கடந்து செல், சுமந்து செல்லாதே. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் குழந்தையே. எதிரிகளை எப்போதும் மன்னித்துக் கொண்டே இரு. அதை காட்டிலும் வேறெதுவும் அவர்களை அவமானப்படுத்துவதில்லை. மனங்கள் உடைக்கப்படும் போது மௌனங்கள் தேவைப்படுகின்றன. இல்லாத போது தேடுகின்றோம், இருக்கின்ற போது அலட்சியம் செய்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. உடையை பார்த்து பழகாதே, உள்ளத்தை பார்த்து பழகு. பணத்தை பார்த்து பழகாதே, குணத்தை பார்த்து பழகு. உன் வாழ்க்கை அழகாகும். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள். ஒழுக்கமே உயிரின் அமுதம். புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்குத்தான் அன்பு பிறக்கும். வலியோடு வாழ பழகிக் கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியத் தொடங்குகின்றது. அம்பு பட்ட காயம் கூட ஆறும். ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது குழந்தையே. தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது. எதுவாயினும் சரி, காத்திருந்து பார். நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ நினைப்பது நடக்கும். உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை. நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதே. ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள். தவறை மறந்து விடலாம்,
ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தையே. ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் இவ்வுலகில். சிறிதும் சிதறவிடாதே. உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும். நீ போக வேண்டிய வழித்தடத்தை தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே. சோதனை வரும் துவலாதே. சாதனை செய்வாய் கலங்காதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். வெற்றிக்கான 3 வழிகளை சொல்கின்றேன் கேள். முதலில் மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள். அடுத்தது மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்று. கடைசியாக மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்பார். அப்பொழுது உன் வாழ்வில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தெரிந்த நியாயம் இது என்று விவாதிக்கலாம், தவறில்லை. எனக்கு தெரிந்தது மட்டும்தான் நியாயம் என்று விவாதிப்பது என்பது நிச்சயமாக தவறு குழந்தையே. பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தகுதியுடனேயே பிறக்கின்றார்கள். எனவே முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலம் என்னவென்று. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் பலமானவரோ வேகமானவரோ வெல்லப்போவது இல்லை. தன்னால் முடியும் என கருதுபவர் மட்டும்தான் வெற்றி பெறுகின்றார்கள். உன்னை சுற்றி துரோகங்கள் 1000 உள்ளது. உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது குழந்தையே. கலங்காதே. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து, உன் குணம் புரிந்து, உன்னை தேடி உனக்கானவர் வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே. காலங்கள் மாறும். சாகியின் வாக்கும் நிறைவேறும். ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார் என்று நினைத்துக்கொள். மனம் உற்சாகம் அடையும். என் தங்கமே, உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகவே இருப்பாய் குழந்தையே. ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையுடன் செயல்படு. உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்காதே. உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கும் போது எதை நினைத்தும் கலங்காதே. வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடு. மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மீள வழிகாட்டுவேன். இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் கரம் பிடித்து உன்னுடன் நான் நடப்பேன் தங்கமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வரும். நீ யோசிக்காமல் செய்த ஒவ்வொரு செயலும் உன்னை நீயே பழிவாங்கிக் கொள்வதற்கு சமம். நிதானமாக முடிவிடு. எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறு பேசாதீர்கள். நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும். நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கும் அவரை சென்றடையும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு. ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருந்து விடாதே. நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு குழந்தையே. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவாய். சிறப்பான வாழ்க்கை விரைவில் கிடைக்காது. பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது குழந்தையே. என்னை நீ பூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்வில் நீ தடுமாறி விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறு. ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும் போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை. உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன்.
கலங்காதே தங்கமே. சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை. ஆனால் மானிடனின் முகம் எது, முகமூடி எது, நிஜம் எது, நிழல் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் சோதனைகள். உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே. சவால்களை எல்லாம் கடந்து வா. உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையுடன் முன்னேறு. என் வைரமே, பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். கலங்காதே தங்கமே. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னையே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நான் மௌனமாக இருக்கின்றேன். நான் இங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. என் பிள்ளையாகிய உன்னை என் மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் திருமணத்தை நானே முன்வந்து நடத்தி தரப் போகின்றேன். சில கஷ்டங்களை உருவாக்கியுள்ளேன். அதை தீர்க்க ஒரு நொடி போதும். அந்த நொடிக்கான நேரம் நெருங்கிவிட்டது. நான் உனக்கு தேர்ந்தெடுத்த துணையோடு வருகின்றேன். மகிழ்ச்சியோடு வரவேற்க வந்து நில். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்துக் கொள்ள முடியாது குழந்தையே. நீண்ட ஆயுளுடனும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பாய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா தங்கமே. நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.